இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்பகுதியிலேருந்து அந்த லாஸ்ட் கை வரைக்கும் அப்படியே நீட்டமாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மேல் பகுதி மட்டும் அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ 2 சைடு இருக்குது பாருங்கள். நைட்டியில் வந்து நம்ம 2 பகுதியாக இருக்குது. இது வந்து சைடில் கட் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இந்த இடத்துல இருந்து இந்த டேப்பில் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் வர்ற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கைக்கு வந்து ஹைட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். இங்கேருந்து உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணதும் இதுக்கும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி வரைஞ்சி விட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கையை எல்லாமே சைடில் இப்படி ஃபுல்லாகவே மடித்து தைச்சிடணும். அது ஏப்ரன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு பாருங்கள். சைடில் வந்து இந்த மாதிரி நான் 2 கயிறுகள் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே வந்து இந்த மாதிரி கழுத்துக்கு போடுறதுக்காக இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். ஏப்ரன் வந்து இந்த மாதிரி